अल्हम्दुलिल्लाहिल मुवफ़्फ़िक़िल मुईन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन सादिक़िल अमीन व अला आलिहि व सहबिहि अजमईन व मन तबिअहुम बि इहसानिन इला यौमिद्दीन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ीलिहि व फ़ुरक़ानिहिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम ला यन्हाकुमुल्लाहु अनिल लज़ीना लम युक़ातिलूकुम फ़िद्दीन व लम युख़रिजूकुम मिन दियारिकुम अन तबर्रूहुम व तुक़सितू इलैहिम इन्नल्लाहा युहिब्बुल मुक़सितीन। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अद्दीनु अन्नसीहा औ कमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम। सदक़ल्लाहु मौलानाल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் பிறக்கச் செய்து மீண்டும் ஒரு முறை மஸ்ஜிதில் அமர்ந்து அவனை பற்றியும் அவனது நபிமார்கள் பற்றியும் அவர்களை பின்பற்றியோர் பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இந்த வார ஜும்ஆவில் உலக அமைதிக்கு உத்தம நபி தந்த 3 செயல் திட்டங்களை குறித்து தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உலகம் படுவேகமாக முன்னேறி வருகிறது. தொழில்நுட்பங்கள் இமாலய வெற்றியை கண்டு வருகின்றன. மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் பல்கி பெருகி வருகின்றன. மனிதன் வேகமாக வசதியான வாழ்க்கையை நோக்கி நகர்கிறான். பொருளாதாரத்தில் நலிவடைந்திருந்த நாடுகள் கூட முன்னேறி வருகின்றன. இதுவெல்லாம் ஒருபுறம் மகிழ்ச்சி அளித்தாலும் நாளுக்கு நாள் உலகத்தில் அமைதி குறைந்து வருவதையும் நாம் கவலையோடு அணுகி பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் நாம் எடுத்து பார்த்தால் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் நடந்து வருகின்ற போர் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளை கடந்ததற்கு பிறகும் இன்னமும் நிற்கவில்லை. அனுதினமும் குண்டு மழை பொழிந்து வருகிறது. இஸ்ரேல் கஸாவுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய யுத்தம், அனுதினமும் பெண்களும் குழந்தைகளும் இறந்து போகிற செய்திகளும், கைகால்கள் முறிந்து ஊனமுற்றவர்களாக வாழக்கூடிய சூழ்நிலைகளையும் நாம் செய்திகள் வாயிலாக அறிகிறோம். அதன் தொடர்ச்சியாக சென்ற வாரத்திலிருந்து லெபனான் தாக்கப்பட்டு வரும் செய்தியையும் நாம் பார்க்கிறோம். நாம் உபயோகிக்கிற பேஜர்களின் வழியாக குண்டு வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெடித்து பலர் உயிரிழந்த செய்திகளையும், பலர் உறுப்புகள் சிதைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் செய்திகளையும் நாம் செய்திகள் வாயிலாக பார்க்க முடிந்தது. நேற்றைக்கு கூட பல இடங்களில் குண்டுகள் வெடிக்கப்பட்டு
பொதுமக்கள் இறந்த செய்திகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஒருபுறம் உலகம் பொருளாதார ரீதியிலேயும் மனித வள ரீதியிலேயும் மேம்பாடு அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியை நாம் பார்த்தாலும், இன்னொரு புறம் இவ்வளவு தூரம் நாகரிகமும் தொழில்நுட்பமும் வளர்ந்துவிட்ட உலகில் மனிதர்களுக்கு மனிதர் அடித்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் கேட்கிற போது நமது வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்பதை மனிதன் சிந்திக்க தவறிவிட்டானோ என்று நாம் அச்சப்படுகிறோம். மனித வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது எது? வசதியா, ஆடம்பரமா, அல்லது மன அமைதியா? மன அமைதிதான் மனிதனுக்கு மிக முக்கியமானது. இதில் யாரும் மாற்று கருத்து கொள்ள வாய்ப்பே இல்லை. ஆனாலும் மன அமைதி தரக்கூடிய காரியங்களை விட்டுவிட்டு சொந்த வசதி வாய்ப்புகளை, ஆடம்பரத்தை, சுயநலத்தை மனதில் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறி வருவது ஆன்மீகத்தின் வறட்சியை நமக்கு காட்டுகிறது. எந்த இடங்களிலெல்லாம் ஆன்மீகத்தில் வறட்சி ஏற்படுமோ அந்த இடங்களிலெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு, அரவணைப்பு, அனுசரிப்பு, நேயம் இதுவெல்லாம் குறைந்து போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அவதரிப்பதற்கு முன்னால் உலகம் இப்படித்தான் இருந்தது. எவ்வளவு மோசமான நாகரீகம் கொண்டிருந்தது என்பதை கடந்த 2 வார ஜும்ஆக்களில் நாம் விரிவாக பேசியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னர் அவர்களிடத்தில் பழகிய நபித்தோழர்கள் உருவாகி தலைவர்களானதற்கு பின்னர் இந்த உலகம் மீண்டும் அமைதி பாதையை நோக்கி திரும்பியது. மனிதர்களுக்கு மனிதர் உதவி கொள்பவர்களாக, ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளின் போது கை கொடுப்பவர்களாக, கீழே விழுந்த நபர்களை தூக்கி விடுவதில் தோள் கொடுப்பவர்களாக மாறிய பின் இந்த உலகம் மீண்டும் உலக அமைதியை பெருமளவில் பெற்று நிம்மதியாக வாழ்ந்தது. சமீபமாக ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை கூட பெரிதான சொல்லிக்கொள்ளும்படியான பொருளாதாரம் இல்லாத நேரங்களிலேயும் மன நிம்மதியில் பரிபூர்ணமானவர்களாக வாழ்ந்தோம். ஆனால் சமீப காலமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கிற போது மனிதன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறான் மன நிம்மதியை தவிர. ஆனால் மனிதன் பெற வேண்டியது மன நிம்மதிதான். மற்றவையெல்லாம் கிடைக்காவிட்டாலும் வாழ்ந்துவிட முடியும். மன நிம்மதி இல்லை என்றால் வாழ முடியாது. நேற்றைக்கு முன்தினம் ஒரு செய்தி பார்த்தோம். கடன் பிரச்சனையில் ஒரு குடும்பம் 5 நபர்கள் ஒரு காருக்குள் அமர்ந்து விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட செய்தி பார்த்தோம். எதற்காக அவர்கள் 5 நபர்களும் உயிரை மாய்த்து கொண்டார்கள்? அந்த 5 நபர்களில் கணவன், மனைவி, மனைவியுடைய தாயார், பிறகு அந்த தம்பதிக்கு பிறந்த 2 குழந்தைகள், ஒரு மொத்த குடும்பமும் காருக்குள் அமர்ந்து விஷமருந்தி தற்கொலை செய்து கொள்கிறார். இது உதாரணத்திற்கு நாம் சொல்கிற ஒரு செய்தி. இது போன்று பல செய்திகளை அன்றாடம் நாம் பார்த்தும் கேட்டும் கொண்டுதான் இருக்கிறோம். மனிதன் ஏன் தனது வாழ்க்கை முடித்துக் கொள்ள விரும்புகிறான்? எங்கு மன நிம்மதி அறவே இல்லாமல் போய்விடுகிறதோ, எந்த உள்ளத்தில் மகிழ்ச்சி அறவே இல்லாமல் போய்விடுகிறதோ, எந்த உள்ளத்தில் இனிமேல் நாம் வாழ்வதற்கு முகாந்திரம் இல்லை, இனிமேல் நிம்மதியாக நம்மால் வாழ முடியாது என்ற முடிவு ஏற்படுகிறதோ, அங்கே வாழ்க்கையே முடிந்து விட்டதாக மனிதன் எண்ணிவிடுகிறான். எனவே இந்த உலகத்தில் நாம் அதிகம் சம்பாதிக்க வேண்டியது மன நிம்மதியை தானே தவிர, மன நிம்மதியை இழந்துவிட்டு நாம் சம்பாதிக்கிற ஒவ்வொன்றும் நமக்கே எதிரானவை என்பதை நாம் உணர வேண்டும். மன நிம்மதியை இழந்துவிட்டு நாம் நிறைய சம்பாதிக்க முடியும் என்ற சூழ்நிலை வந்தால் நிறைய சம்பாதிப்பதை ஒத்திவைத்துவிட்டு மன நிம்மதியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அளவாக சம்பாதித்தாலும் மன நிம்மதியோடு வாழ வேண்டும். அன்றாட காட்சிகளாக வாழ்ந்தாலும் மன நிம்மதியோடு வாழ வேண்டும். பெரிய சொந்த வீட்டில் வசிக்கவில்லை என்றாலும் வாடகை வீட்டில் வசித்து அதற்கான வாடகை கொடுத்து மன நிம்மதியோடு வாழ முடியும் என்றால் அந்த வாழ்க்கையை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகில் பலர் மன நிம்மதியான வாழ்க்கையை துறந்துவிட்டு ஒரு பாதுகாப்பான வட்டத்திற்குள் வாழ வேண்டும் என்ற
என்று அதிகப்படியான கடன்களை பெறுகிறார்கள். மாதா மாதம் சாப்பிடுவதற்கு உணவுப் பொருட்களுக்கு பணம் எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ, இஎம்ஐகளுக்காக வேண்டி பணத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மாதத்தின் துவக்க 5-6 நாட்களில் தான் நிறைய பேர் இடத்தில் பணம் புழங்குகிறது. மாதத்தின் பிற்பகுதி 15 தேதியை கடந்து விட்டால் நிறைய பேருடைய முகத்தில் சிரிப்பு கூட வருவதில்லை. இறுக்கம் அதிகமாகி போகிறது. மன நிம்மதியான வாழ்க்கையை தேடி ஓட வேண்டிய மனிதன் பொருளாதாரத்தில் மேம்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற கடின முயற்சியில் மன நிம்மதியை இழந்து தோல்வி அடைகிறான். அந்த தோல்வியின் உச்ச நிலைதான் நாம் கேள்விப்படுகின்ற அந்த தற்கொலை செய்திகள், கொலை செய்திகள் எல்லாம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லை என்றால் நாம் ஒரு பெரிய விஷயத்தில் கவனமற்று இருக்கிறோம் என்று அர்த்தம். மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற நிறைய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள், உத்தரவுகள், சுன்னத்துகள், முஸ்தஹப்புகளில் கூட நமக்கான மன நிம்மதியை அதில் ஒளித்து வைத்திருக்கிறது. ஐவேளை தொழுகிறோம், காரணம் கேட்டால் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லுவோம். அது அல்லாஹ்வை உயர்த்தக்கூடிய அமல் அல்ல, நம்முடைய உள்ளத்திற்கு அமைதி தரக்கூடிய அமல். ஜக்காத் கொடுக்கிறோம், நான் சம்பாதித்தேன், என்னுடைய பொருளில் இருந்து நான் குறிப்பிட்ட தொகையை நான் கொடுக்கிறேன். இது மனபாரமான விஷயம் அல்ல. அந்த தொகையை ஏழைகளுக்கு கொடுப்பதால் அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்று மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். இதுவெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்வில் சந்தோஷம், மகிழ்ச்சி, மன நிம்மதி கிடைப்பதற்காக இறைவன் வகுத்து தந்துள்ள வழிமுறைகளில் சில. சுருங்க சொல்வதானால், ஒரு முஸ்லிம் இஸ்லாம் கட்டளையிட்டிருக்கக்கூடிய அமல்களை நிதானமாக செய்தாலே முறையான மன நிம்மதியை பெறுவான். மன நிம்மதி மட்டுமல்ல, தொழிலில் அபிவிருத்தி பெறுவான், உடலில் ஆரோக்கியம் பெறுவான், பிரச்சனைகளின் போது நிதானத்தை கடைபிடிப்பான், தீர்வை நோக்கி பயணிப்பான், தடுமாற மாட்டான், அடுத்தவர்களிடத்தில் எரிச்சல் கொள்ள மாட்டான், அடுத்தவர்களிடத்தில் கடுப்படித்துக் கொள்ள மாட்டான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பெரும் பொக்கிஷம்தான் இஸ்லாத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அமல்கள் எல்லாம். இஸ்லாமியர்களை கடந்து உலகில் இருக்கக்கூடிய சுமார் 800 கோடி மக்களுக்கும் சேர்ந்த மன நிம்மதி வேண்டுமானால் அதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் தான் சரியான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நடைபெறக்கூடிய சண்டைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தால் பெரும்பாலும் வளங்களை கொள்ளையடிக்க, பொருளாதாரத்தில் தான் சிறந்து விளக்க அடுத்தவர்களை அடித்து நொறுக்குவதாகத்தான் இருக்கிறது. சின்ன சின்ன சண்டைகளில் தொடங்கி பெரும் பெரும் சண்டைகள் வரை இதுதான் நிலைமை. இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவான வழிகாட்டுதலை இந்த உம்மத்திற்கு, இந்த மனித குலத்திற்கு வழங்கி இருக்கிறது. 3 காரியங்களை மனிதர்களை கடைபிடிப்பார்களே ஆனால் இந்த உலகத்தில் நிம்மதி இருக்கும். நிம்மதி வந்துவிட்டாலே போதும் என்ற மனம் வரும். போதும் என்ற மனம் இருந்தாலே நாம் சம்பாதிப்பதை கொண்டு நான் சாப்பிடவும், தங்கவும், அடுத்தவர்களுக்கு உதவவும், எல்லாவற்றிற்குமான பொருளாதார அபிவிருத்தியும் ஏற்பட்டுவிடும். 3 காரியங்கள் என்ன? லக்கும் தீனுக்கும் வலிய தீன். முதல் தீர்வு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். பெருமானாரை பார்த்து நீங்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்காதவர்களிடத்தில் சொல்லுங்கள், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். முஸ்லிம்கள் எல்லோருக்குமான உத்தரவு இது. முஸ்லிம் அல்லாதவர்களை பார்க்கிற போது அவர்களை தரக்குறைவாக நினைக்க கூடாது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் என்பதால் நரகவாசிகள் என்று நினைக்க கூடாது. அவர்களையும் சமமாக பார்க்க வேண்டும், பழக வேண்டும். அதை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் அல்லாஹ் பெருமானாரை வைத்து அக்காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களிடத்தில் சொல்ல சொன்னான், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். அப்படி என்றால் நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுவதில் எனக்கு எந்த இடையூறும் தடையும் இல்லை. தாராளமாக நீங்கள் இருங்கள். நெருப்பு உணங்கிகளாக இருக்கிறீர்களா? அது உங்களுடைய விருப்பம்.
சூரிய வணங்கிகளாக இருக்கிறீர்களா, அது உங்களுடைய விருப்பம். சிலை வணங்கிகளாக இருக்கிறீர்களா, அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய கொள்கை. அதில் எனக்கு எந்த இடையூறும் எந்த தொல்லையும் தொந்தரவும் கிடையாது. அதே நேரத்தில் எனக்கு என்னுடைய மார்க்கம், நான் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே இறைவன் என்று சொல்லி வணங்குகிறேன். என்னுடைய கொள்கையில் நீங்கள் குறுக்கிடக்கூடாது. மனிதர்கள் எல்லோருக்குமான செய்தி இது. எந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவராகவும் இருக்கட்டும், அவரவருக்கு அவரவர் மார்க்கம் உயர்ந்தது. அதே நேரத்தில் ஒருவர் இன்னொரு மார்க்கத்தை சார்ந்தவருக்கு தன் மார்க்கத்தை பற்றி பிரச்சாரம் செய்வதில் யாரும் எந்த தடையும் செய்யக்கூடாது. ஜனநாயக நாடுகள் என்று உலகில் எதுவெல்லாம் இப்போது வரை இருக்கிறதோ அந்த நாடுகளில் எல்லாம் சட்டமே இதுதான். அவரவர் அவரவர் மார்க்கத்தை பின்பற்றட்டும், ஒருவர் இன்னொருவருக்கு இடையூறு தரக்கூடாது. ஒரு முஸ்லிம் இந்துவிடத்தில் சென்று தனது மார்க்கத்தை பற்றி பிரச்சாரம் செய்யலாம். எங்கள் மார்க்கத்தில் இப்படி இப்படி இருக்கின்றது, இதுவெல்லாம் கொள்கை, நாம் இணைந்திருப்போம், மனிதர்களாக சேர்ந்து வாழ்வோம். அதே நேரம் ஒரு இந்து ஒரு முஸ்லிமிடம் வந்து தங்களது கொள்கையை பிரச்சாரம் செய்யலாம். ஒரு கிறிஸ்தவர் முஸ்லிமிடத்திலும் இந்துவிடத்திலும் பிரச்சாரம் செய்யலாம். இது ஜனநாயக நாடுகள் இன்று கொண்டிருக்கக்கூடிய கொள்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன கொள்கை. நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள் உலக மக்களுக்கு, அவரவர் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். உங்களுடைய மார்க்கத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் செய்து கொள்ளுங்கள். வலியுறுத்துவதோ திணிப்பதோ அறவே கூடாது. இந்த மனப்பான்மை இன்று உலகில் வாழக்கூடிய எல்லோருக்கும் வர வேண்டும். சகோதரர், இன்றைக்கு சரியாக மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத முஸ்லிம்களில் சிலர் பொதுவெளியில் அடுத்த மதத்தை சமயத்தை சார்ந்தவர்களை அவதூறாக பேசுவது நடக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களில் மற்ற கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களிலும் அவர்களது கொள்கையே சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் முஸ்லிம்களையும் மற்ற சிறுபான்மை சமயத்தை சார்ந்தவர்களையும் அவதூறாக திட்டி பேசுவது, ஒதுக்கி பேசுவது, மற்ற நாட்டிற்கு சென்றுவிடு என்று பேசுவது, இது எங்கள் நாடு என்று பேசுவது எல்லாம் நடக்கிறது. இது மிக மிக தவறான புரிதல். இதை நாம் சொல்ல வேண்டிய அழுத்தமான காரணம் என்னவென்றால், சென்ற வாரத்தில் கர்நாடகாவில் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார். பெங்களூருவில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியை அவர் பெயர் சொல்ல நினைக்கிற போது அதற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெயரை சொல்லாமல் குட்டி பாகிஸ்தான் என்று பேசுகிறார். ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், அதிகமாக முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியை அவர் பரிகசிக்கும் விதமாக, கேலி செய்யும் விதமாக அவர் குட்டி பாகிஸ்தான் என்று பேசுகிறார். பேசுபவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, இப்போதும் பதவியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி பேசுகிறார். அதற்கு பிறகு நிறைய கண்டனங்கள் வலுத்தன. அதற்கு பிறகு அவர் வாபஸ் வாங்கினார். அதுவெல்லாம் செய்தி. நாம் என்ன சொல்கிறோம், ஒரு சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்களை அடுத்த சமயத்தால் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் மிக அழகாக கூறினான். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். பிரச்சாரம் செய்ய அனுமதி இருக்கிறதே தவிர அடுத்தவர்களிடத்தில் திணிப்பதோ அல்லது அவர்களை தரக்குறைவாக பார்ப்பதோ எந்த மதத்தை சார்ந்தவர்களும் அடுத்த மதத்தை சார்ந்தவர்களை செய்யக்கூடாது. இரண்டாவது, உலக அமைதிக்கு இஸ்லாம் கூறுகிற அழகிய வழிமுறை என்னவென்றால், ஒருவர் கூட பசியில் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களது அண்டை வீட்டார் பசித்திருக்க நீங்கள் வயிறார உண்ணுவது உங்கள் ஈமானை பரிபூர்ணப்படுத்தாது. இந்த நபிமொழியை விவரிக்கிற முஹத்திஸுகள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் என்று சொல்லவில்லை, பொதுவாகவே சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் பசித்திருக்க. பசித்திருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு ஆக்கி வச்சுட்டாங்க, இன்னும் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கிறாங்க, அப்படி கிடையாது. சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், வறுமையில் இருக்கிறார்கள் என்று பொருள்.
சாப்பிடுவதற்கே சிரமப்படுகிற குடும்பம் உங்களுக்கு அருகாமையில் இருந்தால் அதை பற்றி பொருட்படுத்தாமல், கவலைப்படாமல், எனக்கு உணவு இருக்கிறதே அது போதும் என்று சுயநலம் கொண்டு யாரேனும் நீங்கள் வயிறார சாப்பிடுவீர்கள் என்றால் உங்கள் ஈமான் பரிபூர்ணமானதல்ல. பசித்திருப்பவன் அண்டை வீட்டான் முஸ்லிம் அல்லாதவனாகவே இருக்கட்டும், ஒரு முஸ்லிம் அல்லாதவனுக்காக நாம் இறக்கப்படுவது ஈமானில் கட்டுப்பட்டது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித நேயத்தின் உச்சம் இது. இந்த நபிமொழியை விவரிக்கிற ஹதீஸ்கள் நமக்கு இன்னொரு தகவலையும் சொல்லுகிறார்கள். அண்டை வீட்டான் என்றால் யார்? பெருமானார் பொதுவாக சொல்லுகிறார்கள், உங்களது அண்டை வீட்டான் பசித்திருக்க. அண்டை வீட்டான் என்றால் யார்? நமது வீட்டிற்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய வீடு, நமது வீட்டிற்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய வீடு. இத்தோடு முடிந்து விட்டதா? இல்லை. நமது வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய 40 வீடுகள், நமது இடப்புறத்தில் இருக்கக்கூடிய 40 வீடுகள். இதற்கு ஆதாரமாக சொல்லுகிற போது சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு நபிமொழி இடம்பெறுகிறது. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா அவர்களுக்கு சொன்னார்கள், அண்டை வீட்டாருக்கும் சேர்த்து சமைத்து கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலேயே சமையல் நிலைமை எப்படி என்பது நமக்கு தெரியும். இதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, எங்களது வீடுகளில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களான எங்களுடைய வீடுகளில் தொடர்ந்து 2 வேளை அடுப்பு எரிந்ததே கிடையாது. அப்படி என்றால் தொடர்ச்சியான 2 வேளை உணவு எங்களுக்கு இருந்ததே இல்லை. ஒரு வேளை சாப்பிட்டால் குறைந்தபட்சம் 1 வேளையாவது பட்டினி இருப்போம். அதற்கடுத்து ஒரு முறை சமைத்தால் அதற்கடுத்து 1 வேளை அல்லது 2 வேளை பசியாக இருப்போம். எனவே தொடர்ந்து 2 வேளை அடுப்பு எங்களுடைய வீடுகளில் எரிந்ததே இல்லை. இப்படி வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, நீங்கள் சமைக்கிற போது அண்டை வீட்டாருக்காக வேண்டியும் சேர்த்து குழம்பு வையுங்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி சமைப்பதற்கான உணவுப் பொருள் இல்லை என்றால்? நமக்கு புரிகிற மாதிரி சொல்றதா இருந்தால் நம்ம வீட்டு உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் குழம்பு வைக்கிற மாதிரி பருப்பு காய்கறி எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு கொடுத்தா இப்போ நமக்கு பத்தாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து ஊற்றி நீங்கள் குழம்பு வையுங்கள். அதனால கொஞ்சம் தரமும் கொஞ்சம் சுவையும் குறைந்தாலும் பரவாயில்லை, அண்டை வீட்டாருக்கும் கொடுத்து விட்டு நாம் சாப்பிட வேண்டும். இந்த நபிமொழியில தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அண்டை வீட்டார் என்றால் வலதுபுறத்தில் இருக்கிறவங்களா, இடதுபுறத்தில் இருக்கிறவங்களா, எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களா, யாரு? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, நமது வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய 40 வீடுகள். அந்த 40 வீடுகள் எப்படி இருக்கும் என்பதை ஹதீஸ்கள் விளக்குகிற போதுதான் வலதுபுறத்தில் 20 வீடு, இடதுபுறத்தில் 20 வீடு என்று சொல்கிறார்கள். இன்னும் சில ஹதீஸ்கள் விளக்கமாக நமக்கு சொல்லுகிறார்கள், வலதுபுறத்தில் 10 வீடு, இடதுபுறத்தில் 10 வீடு, எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய 20 வீடு. நம்மை சுற்றி உள்ள 40 வீடுகள் என்பதற்கு சரியான அர்த்தம் இதுதான். அதனால 40 வீட்டுக்குமே ஆக்கணுமா அப்படின்னா இல்லை, நம்முடைய வசதிக்கேற்ப குறைந்தபட்சத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காவது நீங்க உணவு கொடுக்கிற மாதிரி சமைச்சுக்கங்க. இன்னைக்கு உலகம் எதற்காக சண்டை போடுகிறதோ அதை ஆரம்ப கட்டத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தடுக்கிறார்கள். உணவுக்காக வருகிற சண்டை தான் மனிதனின் சண்டைகளிலேயே ரொம்ப கோரமானது, கொடூரமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே தடுத்தார்கள். உங்களுக்கு ஆக்குகிற போது பக்கத்து வீட்டாருக்கும் ஆக்குங்கள். பக்கத்து வீட்டார் பசித்திருக்க நீங்கள் வயிறார வயிறு முடைக்க உண்ணாதீர்கள். வெறும் உண்ணாதீர்கள் மட்டும் சொன்னா கூட முஃமின்கள் கேட்பாங்களோ என்னவோ என்றுதான். அப்படி நீங்கள் உண்டால் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் இல்லை என்று பயமுறுத்தினார்கள். ஒரு உண்மையான முஃமின் எதற்கு பயப்படுவான்? நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மிரட்டும் போது பல விஷயம் சொல்லுவோம். உனக்கு தீனி வாங்கி தர மாட்டேன், நோட்டு வாங்கி தர மாட்டேன், சைக்கிள் வாங்கி தர மாட்டேன்.
அப்படி சொன்னா நம்ம சொல்ற வேலையை செய்வாங்கிறதுக்காக ஒரு அச்சமூட்டுகிற ஒரு வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களை எங்கெல்லாம் அச்சமூட்டுகிறார்கள் என்பதை நாம் பகுத்து பார்த்தால், எந்த விஷயங்களிலெல்லாம் நாம் கவனக்குறைவாக இருப்போமோ, பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி விடுமோ, அந்த இடங்களில் எல்லாம் முஃமின்களை எச்சரிக்கிற போது அல்லாஹ்வின் கோபம் உங்களுக்கு ஏற்பட்டு உணவு கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ்வின் கோபம் உங்களுக்கு ஏற்பட்டு உடை கிடைக்காமல் போய்விடும், அல்லது பூமி இரண்டாக பிளந்து விடும், அல்லது திடீரென்று மௌத்தாகுவீர்கள், இப்படியெல்லாம் அச்சமூட்டல. அடுத்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். அப்படி உணவளித்தால் பரிபூர்ணமான முஃமின் ஆவீர்கள். உணவளிக்கவில்லை என்றால் பரிபூர்ணமான முஃமினாக ஆகாமல் போய்விடுவீர்கள். பல ஹதீஸுகளில் நீங்கள் இந்த வாசகத்தை பார்க்க முடியும். லா யுமினு அஹதுக்கும், லா யுமினு அஹதுக்கும், இப்படி தான் ஹதீஸே தொடங்கும். நீங்கள் உங்களுக்கு நேசிப்பதை உங்கள் சகோதரருக்கும் நேசிக்காதவரை பரிபூர்ணமான முஃமினாக முடியாது. உங்களுடைய உற்றார் உறவினர்களை, இரத்த பந்தத்தை நேசிக்காதவரை பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியாது. அடுத்தவர்கள் பசித்திருக்க நீங்கள் வயிறார உண்ணுவது உங்களை பரிபூர்ணமான முஃமினாக ஆக்க முடியாது. இப்படி எங்கெல்லாம் பரிபூர்ணமான முஃமினாக உங்களை ஆக்க விடாமல் செய்யும் காரியங்களை பெருமானார் சொல்கிறார்களோ அதுவெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். உலக அமைதிக்கு இஸ்லாம் கூறுகிற இரண்டாவது முக்கியமான தீர்வு இதுதான். அடுத்தவர்களின் பசியில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அது மிக குறைந்தபட்சமாக ஒரு வீட்டில் தொடங்குகிறது. நமது வசதிக்கு ஏற்ப பல இடங்களில் பலருக்கு உணவளிக்க முடியுமானால் அதை தாராளமாக செய்ய வேண்டும். இதை நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதே வெளியில் சில பேருக்கு உணவு கொடுக்கப்படுகிறது, இது நல்ல காரியம். மூன்றாவது தீர்வு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்தவர்களிடத்தில் அன்பு பாராட்டி வாழுங்கள். இதுவும் முஸ்லிமுக்கு மட்டும் இல்லை, முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலேயும் அன்பு காட்டி வாழுங்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் அழகாக சொல்லுகிறார், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வ லம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம். இந்த நீண்ட ஒரு முக்கால் பக்கத்துக்கு வரக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உத்தரவு என்னவென்றால், யார் உங்களை அடித்து துன்புறுத்தவும் ஊரை விட்டு துரத்தி விடவும் நினைக்கவில்லையோ அவர்களிடத்தில் நல்ல முறையில் பழகி அவர்களிடத்தில் நீளமாக நீங்கள் வாழ்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை, அதை செய்யுங்கள் என்று சொல்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், இப்படி நடந்து கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று வசனம் முடிகிறது. அடுத்த வசனத்திலேயே இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன காத்தலூக்கும் ஃபித்தீன் வ அஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களை அடித்து துன்புறுத்தியவர்கள், ஊரை விட்டு அடித்து துரத்திவிட முயற்சித்தவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் அன்பு காட்ட தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உலக அமைதி என்று நாம் பேசுகிறோம். அடுத்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அடுத்தவர்களிடத்தில் அன்போடு பழக வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், வெறுப்பு பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது. சரி, நீங்க எவ்வளவு தான் அன்பை காட்டினாலும் உங்களை அடிச்சு ஒழிச்சிடணும்னு ஒரு கூட்டம் உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கூட்டத்திட்ட போய் என்ன அன்பு காட்டுறது? அந்த இடத்தில் தான் இஸ்லாம் அழகிய தீர்வு ஒன்றை வழங்குகிறது. யார் மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் அன்பு காட்டாதீர்கள். முதலில் அவர்களிடத்தில் அன்பு காட்டாதீர்கள், அவர்களுடைய உறவை துண்டித்து விடுங்கள். இன்றைக்கு பல பேர், அது சர்வதேச பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்திற்குள் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு அநீதமான செயல்களை ஒருவர் செய்கிறார் என்று தெரிந்தாலும் அவரை பகைச்சுக்கிட்டா நமக்கு பிரச்சனைனா பகைச்சுக்கிறது இல்லை. நிறைய குடும்பங்கள் நடக்குதா இல்லையா? மஹல்லால நிறைய பிரச்சனைகள்ல நம்ம அதை பார்க்க முடியும். இரு குடும்பங்களுக்கான பிரச்சனையாக இருக்கலாம், இரு நபர்களுக்கான பிரச்சனையாக இருக்கலாம், இரு நிர்வாகிகளுக்கான பிரச்சனையாக இருக்கலாம், இரு கட்சிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், இரு நாடுகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனையாக கூட இருக்கலாம். இஸ்லாம் சொல்லுகிற கோட்பாடே என்னவென்றால், ஒருவர் என்ற இடத்தில் ஒரு இயக்கம் அல்லது ஒரு குடும்பம், ஒரு நாடு, ஒரு அமைப்பு, எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் நியாயமாக மக்களிடத்தில் நடக்கிறார் என்றால் அவரிடத்தில் நீங்கள் அன்பு பாராட்டுவது கடமை. அவரோடு நீங்கள் நெருங்கி பழக வேண்டும். அதனால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை நீங்கள் தாங்க வேண்டும். ஒருவர் அநீதி செய்கிறார் என்றால், மக்களை பிரித்தாலும் முயற்சியில் ஈடுபடுகிறார் என்றால்
அவரிடத்தில் நீங்கள் வெறுப்பை காட்ட வேண்டும், அவரிடத்தில் அன்பு பாராட்டக்கூடாது. அப்படி நீங்கள் அன்பு பாராட்டினால் உங்களுக்கு சில லாபம் கிடைக்கும் என்பதற்காக பழகினால் அது மக்களுக்கு செய்கிற துரோகம். அது ஷரியத்தில் கூடவே கூடாது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வீரன் என்றால் யார்? பெரும் வீரன் யார் தெரியுமா? அநீதம் செய்கிற அரசனுக்கு எதிராக தன் குரலை உயர்த்துபவன் என்று சொன்னார். குரலை உயர்த்துபவன் என்றால் நீங்கள் செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுகிற தைரியம் முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கு மனிதர்களின் இயல்பான குணங்களில் ஒன்றாக மாறிவிட்ட ஒன்று, இவரை பகைச்சிக்கிட்டா நமக்கு நிறைய லாபம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு தோணுனா அவர் அநியாயக்காரராகவே இருந்தாலும் பகைச்சிக்கிறது இல்லை. அது தவறு. நிறைய சம்பவங்களை நாம் உதாரணமாக சொல்ல முடியும் சகோதரர்களே. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஈமான் உச்சமடைந்தது என்பது இந்த இடத்தில் தான். நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சஹாபி வந்தார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன். பெருமானார் அவரிடத்திலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். இடதுபுறமாக வந்து சொல்கிறார், மீண்டும் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். வலதுபுறமாக வந்து சொன்னார். இப்படியாக 6 தடவை இந்த பக்கம் அந்த பக்கமாக திரும்புகிறார். அவர் திரும்ப திரும்ப வந்து சொல்வதற்கு காரணமே, இஸ்லாத்திற்கு முன்னால் அது சகஜமான பழக்கமாக இருந்தது. ஆனால் இஸ்லாத்தை அடைந்ததற்கு பிறகு இவ்வளவு பெரிய தண்டனை, இவ்வளவு பெரிய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய பாவம் செய்து விட்டோமே, அதற்கான தண்டனையை நாம் இங்கேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் பெருமானார் இடத்துல சொல்லுகிறார். அதற்கு பிறகு 7வது முறை சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்றாக யோசித்து பாருங்கள், விபச்சாரம் தான் செய்தீர்களா அல்லது அந்த பெண்ணை தொட்டீர்களா என்று கேட்டார். இல்லை, விபச்சாரம் தான் புரிந்தேன். மீண்டும் நன்றாக யோசித்து பாருங்கள், அந்த பெண்ணிற்கு முத்தம் மட்டும் கொடுத்தீர்களா அல்லது நீங்கள் விபச்சாரமே புரிந்தீர்களா? இல்லை, விபச்சாரம் தான் புரிந்தேன். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கேட்டார்கள், சுருமா கூட்டிலிருந்து சுருமாவை எடுப்பது போல நீங்கள் தவறு செய்தீர்களான்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அவர் தவறு செய்தவராக இருப்பாரோ என்பதை நிரூபிக்க, ஒருவேளை அவர் அந்த தவறை நினைத்து அல்லாஹ்விடத்தில் சென்று தனிமையில் அழுது பாவ மன்னிப்பு கேட்டிருந்தார், அது போதுமானது. ஆனால் அவர் அதற்கான தண்டனை மறுமையில் கிடைத்துவிடக் கூடாது என்று அஞ்சியவர் பெருமானார் இடத்துல சொன்னார், ஆமாம், நான் விபச்சாரம் தான் செய்தேன். அதை எப்படி சொன்னார்னா, ஒரு மனைவி இடத்தில் ஒரு ஆண் எப்படி உடல் கூடுவானோ அப்படி நான் கூடினேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து, விபச்சாரம் செய்ததற்கான தண்டனை இதுதான், நீங்கள் கல்லால் எறிந்து அவரை கொல்லுங்கள் என்றார்கள். இன்றைக்கு இந்த தீர்ப்பு வருகிற முன்பு வரை அவரும் மற்ற நபித்தோழர்களிடத்தில் சகோதரராக பழகியவர், சொந்த பந்தமாக இருந்தவர், எல்லோரிடத்திலேயுமே இருந்து பழகியவர் தான். புதிதாக வெளியூரிலிருந்து வந்த ஒரு ஆண் அல்ல. எப்போது சட்டம் இறங்கி பெருமானார் அதை அமுல்படுத்த சொன்னார்களோ, சஹாபாக்கள் கல்லெறிந்து அவரை கொன்றார்கள் என்று வருகிறது நபிமொழி. இடையில ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு வரலாம், ஒரு சஹாபி போய் இவ்வளவு பெரிய பாவம் செய்யலாமா? 1,24,000 சஹாபிகள்ல இந்த விபச்சார தண்டனைக்காக தண்டனை பெற்றது மொத்தம் ஒரே சஹாபி, இவர் மட்டும்தான், மாயிஸ் இப்னு மாலிக் என்று அவரோட பெயர். அதே போல 1,24,000 சஹாபிகள்ல மது தடையானதற்கு பிறகும் மது அருந்தி ஒரே ஒருத்தர் தண்டனை பெற்றதாக வரலாறு இருக்கிறது. சஹாபாக்கள்ல போய் இப்படி செய்வாங்களா என்று நமக்கு ஆச்சரியம் ஏற்படலாம். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், சட்டங்கள் இறங்கிவிட்டன, மக்கள் அதை பழகி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அந்த சட்டத்தை மீறுகிற போது தண்டனை கொடுப்பது எப்படி என்பதை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவதற்காக இந்த 2 சஹாபாக்கள் தவறு செய்யும் வண்ணம் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அதற்குரிய சூட்சமத்தை சொல்லித் தருகிறார்கள். இப்போ நம்ம சொல்ல வந்தது, ஒருவன் நல்லவன் என்றால் அவனுக்கு துணை நிற்பது எப்படி கட்டாயமோ வாஜிபோ, அதே போல ஒருவர் குற்றத்திற்குரியவர் என்று ஆகிவிட்டால் அவரை நாம் மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அதாவது அவரிடத்தில் தோழமை பாராட்டுவது கூடாது. இந்த 3 காரியங்கள் இருக்குமானால், என்ன 3 காரியங்கள்? ஒன்று, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு என்று மற்ற மதத்தினரை அனுசரித்து நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, அடுத்தவர் பசியை போக்க, பசி என்று சொல்வது மூலம் அடுத்தவர்களுடைய எல்லா தேவைகளையும் போக்க நாம் முயற்சிக்க வேண்டும்.
மூன்றாவது, குற்றவாளிகளை நாம் தோழமை கொள்ளாமல் அவர்களை தவிர்த்து வைக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை உலகம் செய்யுமானால் உலக அமைதி நிச்சயம் கிடைக்கும். பெருமானார் அதைத்தான் செய்தார்கள். சஹாபாக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். நாமும் இந்த உலகம் நிம்மதியோடு வாழ்வதற்கு முயற்சியும் துஆவும் செய்ய வேண்டும். எம்பெருமானாரின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.